புது கட்சி தொடங்கும் அண்ணாமலை அப்படின்ற ஒரு நியூஸ் மறுபடியும் ஒரு முறை பிளாஷ் நியூஸ் ஆயிருக்கு. இந்த நியூஸ் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை சொல்லி புது கட்சி தொடங்கும் அண்ணாமலை, புது கட்சி தொடங்கும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி வரும் போவோம் வரும் போவோம்னு சொல்லி வந்து போயிட்டு இருக்கு. இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல வந்திருக்க மும்மொழி கொள்கையை பத்தின ஒரு திட்டத்துக்கு எதிரான வகையில ஒரு கருத்து தெரிவிச்சதுனால மறுபடியும் ஒரு முறை திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடக்கம் அப்படின்ற ஒரு நியூஸை மறுபடியும் வெளியிட தொடங்கியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாரா, அப்படி அவர் புது கட்சி தொடங்கினா அவர் எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல ஏற்படுத்துவாரு ஏற்படுத்த மாட்டாரு, இது எல்லாத்தையுமே திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கும் போது பேசிக்கலாம். ஆனா திரு அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக கண்டிப்பாவே சரியா யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள கண்டிப்பாவே இருக்கு. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில தமிழ்நாடு பாஜக திமுக அதிமுகன்னு சொல்லி 2 கட்சி கூட கூட்டணி வைக்காம தமிழ்நாடு பாஜகவை இரட்டை இலக்கத்துல வாக்குகளை வாங்க வச்சிருந்தாரு. அப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இரட்டை இலக்க வாக்குகளை வாங்கின பிறகு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் பாஜக தங்களோட தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு கண்டிப்பா போட்டிட்டு இருந்திருக்கணும். திரு அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்திருக்கணும். ஆனா பாஜக அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒரு முறை தமிழ்நாட்டுல பாஜக கால் ஒன்ற முடியாதுங்க அப்படின்ற ஒரு நிலையில உட்காந்துட்டாங்க. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாரன்றதை பத்தி அவர் கட்சி ஒருவேளை தொடங்கினாருன்னா அதன் பிறகு பேசிக்கலாம்.